வீட்டில் எல்லாருமே சேர்ந்து இருக்காங்க. சக்திவேல், குமார் 2 பேருமே சேர்ந்து கத்துறாங்க. இங்கே பாரு, அண்ணனை எங்கேயுமே கூட்டிகிட்டு போகக்கூடாது, நாங்கள் தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிருக்கு கோவமாக வருது. முத்துவேலை காரில் அங்கேருந்து ஏற்றி கூட்டிகிட்டு போயிட்டாரு. இங்கே எல்லாருமே சேர்ந்து கத்துறாங்க. எங்கள் அண்ணனை எங்கே கடத்திட்டு போகிறீங்க? எதுக்காக எங்கள் அண்ணனை கூட்டிகிட்டு போகிறீங்க? எங்கள் அண்ணனை கூட்டிகிட்டு போய் சாகடிக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக சக்திவேல் கத்துறாரு. வாயை மூடு, எதுக்காக நீ இப்படி கத்திட்டு இருக்க? உங்கள் அண்ணனை கூட்டிகிட்டு போய் நாங்கள் சாகடிக்க போகிறோமா? அதுவும் என்னோட பையனா? என் பையனுக்கு நல்லது கெட்டது எல்லாம் சொல்லி கொடுத்து தான் நான் வளர்த்துருக்கேன், புரியுதா? ஒரு உயிர் போகும்போது காப்பாற்ற தான் செய்வாங்க, யாரும் சாகடிக்க மாட்டாங்க. உன் பிள்ளைய நீ எப்படி வளர்த்தியே எனக்கு தெரியாது, என் பிள்ளைக்கு நான் நல்லது கெட்டதெல்லாம் சொல்லி கொடுத்து தான் வளர்த்தேன் அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. நான் சொல்கிறத கேளு, நான் வீட்டில் இருக்கேன், குமார் வீட்டில் இருக்கான், அதெல்லாம் விட்டுட்டு உன் புள்ள எதுக்காக எங்கள் அண்ணனை கூட்டிகிட்டு போகிறான்? அந்த டாக்டர்கிட்ட தான் காமிக்கணும்னு சொல்கிறான், எதுக்காக போகிறான்? எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சக்திவேல் கத்துறாரு. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? எங்கள் அண்ணங்கிட்ட இருக்க சொத்தை பிடுங்கணும், அதுக்கு தானே குடும்பமே சேர்ந்து பிளான் பண்ணி இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சக்திவேல் சொல்கிறாரு. யோ, வாயை மூடியா, உன்னோட பணம் எங்களுக்கு எதுக்கு? நாங்கள் சம்பாரிச்சதே எங்களுக்கு போதும். என் புள்ள கரெக்டாக தான் கூட்டிகிட்டு போயிருக்கான், அவன் நல்லது மட்டும்தான் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் பயங்கரமாக கத்துறாரு. இங்கே பாருங்கள், என் பிள்ளைய பற்றி தப்பாக பேசுனீங்க, அவ்வளோதான் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் கத்துறாங்க. வாமா வா, குடும்பமே வாங்க சண்டைக்கு. இங்கே பாரு, எங்கள் அண்ணன் உயிருக்கு ஏதாவது ஆச்சு, உங்களை என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்னு சக்திவேல் சொல்கிறாரு. என்ன ஆக போகுது? எங்கள் அண்ணனுக்கு என்ன ஆக போகுது? அவருக்கு ஒன்றுமே ஆகாது, அவருக்கு ரொம்ப உடம்பு முடியல, அதனால தான் கதிர் கூட்டிகிட்டு போயிருக்கான், கண்டிப்பாக அவர் சரியாயிடுவார், சரியா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. அதான் எனக்கு ஒன்றுமே புரியல, எங்கள் அண்ணனுக்கு கூடனா நாங்கள்லாம் இருக்கோம்ல, அதுனா வீடு பூந்து அவரை அப்படி கட்டாயப்படுத்தி காரில் அனுப்பி வைக்கிறீங்க, என்னதான் காரணம் அதை சொல்லுங்கள் முதல்ல அப்படின்னு குமார் கேட்குறாரு. இங்கே பாரு, நீலாம் பேசவே கூடாது, நீ எதுக்கு பேசுகிற? அண்ணனை கீழே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அப்படியே ஓடி போனவன் தானே நீ. அவர் உயிரோடு இருக்காரா என்னன்னு கூட பார்க்காம விட்டுட்டு உடனே நீ எதுக்கு பேசுகிற? நீலாம் பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜி அப்படியே கோவப்படுறாங்க. என்ன குடும்பமாக சேர்ந்து என்ன தான் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கத்துறா. டேய், வாயை மூடுடா, வாயை மூடு. முத்துவேலுக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்காம நீ இங்கே சண்டை போட்டுட்டு மல்லு கட்டிகிட்டு இருக்க, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? அப்புறம் உனக்கு என்ன பண்ண போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படியே கோவப்படுறாங்க. கதிர் அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு. முத்துவேலை கூட்டிகிட்டு போகும்போது ரொம்ப அவருக்கு முடியல. இங்கே பாருங்கள், உங்களால் முடியும், உங்களுக்கு ஒன்றும் ஆகலை, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம், நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நம்ம போயிடலாம், உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கதிர் அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு. கதிர் மனசுக்குள்ளே பயப்படுறாரு. கடவுளே, மாமாவுக்கு எதுவுமே ஆகக்கூடாது, ஏற்கனவே ஹாஸ்பிட்டலில் இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க, அதை கேட்காம நான் மாமாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன், ஆனால் கடைசியில் இப்படி ஆகும்னு தெரியாது, கடவுளை எப்படியாவது அவரை காப்பாற்றிடு அப்படின்னு சொல்லிட்டு கதிர் பயங்கர டென்ஷனோட வண்டி ஓட்டிகிட்டு போகிறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே டாக்டர்கிட்ட சொல்கிறாரு, இவருக்கு ரொம்ப முடியல, என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நீங்கள் வெளியே வெயிட் பண்ணுங்கள், நான் செக் பண்ணுறேன் அப்படின்னு டாக்டர் உள்ளே கூட்டிகிட்டு போய் செக் பண்ணுறாங்க. அப்படியே கதிர் டென்ஷனாக இருக்கார். அதுக்குள்ளே ராஜி அவங்க அம்மா அப்பா எல்லாருமே சேர்ந்து ஃபோன் பண்ணுறாங்க. கதிருக்கு அட்டன் பண்ணி பேசுகிறாரு. என்ன எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை, உள்ள டாக்டர் செக் பண்ணிகிட்டு இருக்காங்க, எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் சொல்லுவாங்க அப்படின்னு கதிர் சொல்கிறாரு. சரிப்பா, சரி, நான் வரவா அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு. இல்லைப்பா, இல்லை, நான் எதுவாக இருந்தாலும் சொல்கிறேன் அப்படின்னு கதிர் ஃபோனை வச்சுட்டாரு. என்ன அண்ணனுக்கு என்ன, நம்மளாம் போகலாமா அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. இல்லை, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், கதிர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டான்னா டாக்டர் செக் பண்ணிகிட்ருக்காங்க, கொஞ்சம் நேரம் கழித்து அவனே ஃபோன் பண்ணி சொல்லுவான், சரியா, கொஞ்சம் நம்ம பொறுமையாக இருக்கலாம் அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. என்னங்க இது, அண்ணனுக்கு ஏங்க இப்படிலாம் ஆகுது? அவர் தங்கமானவருங்க, அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர், யாருக்குமே எந்த கெடுதலுமே அவர் நினச்சதே இல்லை தெரியுமா, அவருக்கு எதுவுமே ஆகக்கூடாதுங்க அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நல்லது நினச்சா நல்லதே நடக்கும், கெட்டது நினச்சா கெட்டதே நடக்கும், சரியா, நாம் நல்லதே நினைப்போம். ராஜியும் அழறாங்க. ராஜி, அழாதம்மா, உங்கள் அப்பாவுக்கு எதுவுமே ஆகாது, அவர் நல்லபடியாக வருவார் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ஆறுதல் சொல்கிறாரு. சக்திவேல், குமார் 2 பேருமே டென்ஷனாக இருக்காங்க. எங்கள் அண்ணனை கூட்டிகிட்டு போயிருக்கானே, என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் தெரியலையே, எந்த ஹாஸ்பிட்டல் போனான்னு கூட தெரியலையே. டேய், எல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, கொஞ்சம் அமைதியாக இரு, நீ கத்திகிட்டே இருக்காத அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஆத்தா, வாயை மூடு, நீ வாயை மூடு, எப்போ பார்த்தாலும் அந்த கதிருக்கு சப்போர்ட் பண்ணி பேசாத, அவன் பாரு அண்ணனை கட்டாயப்படுத்தி காரில் கூட்டிகிட்டு போகிறான், அதுவும் அந்த பாண்டியன் அப்படி போட்டோன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். எனக்கு ஒன்றுமே புரியல, எனக்கு ஏதோ தப்பாக நடக்குது, ஆனால் அது என்னன்னு மட்டும் கண்டுபிடிச்சேன், அதுக்கப்புறம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. அப்படியே வெளியே வராரு. வந்த உடனே பாண்டியன் கிட்ட அப்படியே கத்துறாரு மறுபடியும். அப்போ பாண்டியன் சொல்கிறாரு,
என்ன நடந்தது தெரியுமா? உங்கள் அண்ணனுக்கு கேன்சர் இருக்குது, அதனால தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனாங்கன்னு உண்மையை சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே அப்படியே ஷாக் ஆகுறாரு. அண்ணனுக்கு கேன்சரா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், உங்கள் அண்ணனுக்கு தான். இது கதிருக்கு மட்டும்தான் தெரியும், குடும்பத்துக்கு யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் மறைச்சி வச்சுருந்தோம். ஆனால் இப்போ நீ பண்ணுறதுனால உண்மையை சொல்லியாச்சு அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே அப்படியே சக்திவேல் ஷாக் ஆகுறாரு. என்ன சொல்கிறீங்க, எங்கள் அண்ணனுக்கா? ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாரு. ஒரு மாதிரி ரொம்ப அழறாரு. வீட்டில் இருக்க எல்லாருக்குமே சேர்ந்து உண்மை தெரிஞ்சிடுச்சு. தெரிஞ்சிட்ட உடனே வீட்டில் இருக்க எல்லாருமே சேர்ந்து வருத்தப்படுறாங்க. ஐயோ அவருக்கு அப்படி ஆயிடுச்சா, கேன்சரா? அதனால தான் கதிர் கூட்டிகிட்டு போனானா, தெரியாமல் அப்படின்னு வடிவு அங்கே இருக்க எல்லாருமே சேர்ந்து பயங்கரமாக வருத்தப்படுறாங்க. அப்போத்தான் சொல்கிறாங்க, கடவுளே நாங்கள் என்ன பாவம் பண்ணோம், நாங்கள் என்ன தப்பு பண்ணோம் சொல்லு, என் பிள்ளைய எதுக்காக இப்படி சோதிக்கிற, அவன் பாவம், அவனை எதுவும் பண்ணிடாது, அவனை விட்டுரு, அவனுக்கு எதுவுமே ஆகக்கூடாது, இந்த வீட்டோட தூணே அவன்தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போத்தான் பயங்கரமாக அழறாங்க. தேம்பி தேம்பி அழறாங்க. வீட்டில் இருக்க ராஜி எல்லாருமே சேர்ந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஐயோ அப்பாவுக்கு எப்படி ஆயிடுச்சோ, என்ன எப்படி இருக்குமோ தெரியலையே. சரி மறுபடியும் ஒரு வாட்டி கதிருக்கு ஃபோன் பண்ணலான்னு ஃபோன் பண்ணுறாங்க. கதிர் எடுக்கலை. டாக்டர் செக் பண்ணிட்டோன்னே வெளியே வராங்க. வந்த உடனே சொல்கிறாங்க, நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல, அவர் உடம்பு சரியில்லை, அவர் இங்கே தங்க வச்சு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க நான் சொன்னேன், நீங்கள் எதுக்காக கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னு டாக்டர் கேட்குறாங்க. டாக்டர் நான் சொன்னேன் அவர்கிட்ட, அவர் தான் இங்கே போயிடலான்னு சொல்லிட்டாரு. இங்கே பாருங்கள், பேஷண்ட்டோட கண்டிஷன் என்னன்னு ஒரு டாக்டருக்கு தான் தெரியும், நீங்கள் எதுக்காக கூட்டிகிட்டு போனீங்க, இப்போ அவர் ரொம்ப கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்கார், எதுவாக இருந்தாலும் எல்லா செக்கப்பை எடுத்துகிட்டு தான் சொல்ல முடியும் அப்படின்னு டாக்டர் போகிறாங்க. டாக்டர் எப்படியாவது எங்கள் மாமாவை காப்பாற்றிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் நாங்கள் பார்த்துப்போம், இங்கே எங்ககிட்ட பேஷண்ட்டாக வர எல்லாரையுமே நாங்கள் காப்பாற்றணும்னு தான் நினைப்போம், சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து டாக்டர் போகிறாரு. அப்போது ராஜி வந்து ஃபோன் பண்ணுறாங்க. கதிர் அட்டன் பண்ணி பேசுகிறாரு. சொல்லு ராஜி, என்ன அப்படின்னு கேட்குறாரு. இல்லை அப்பாவுக்கு எப்படி இருக்குது, நான் வரட்டுமா? அப்பா கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க டாக்டர். அப்படியா, அப்போ வீட்டில் இருக்க எல்லாருமே சேர்ந்து நாங்கள் வரோம் அப்படின்னு ராஜி ஃபோனை கட் பண்ணுறாங்க. அப்பாவுக்கு சீரியஸாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு ராஜி அழறாங்க. கோமதி, பாண்டியன் எல்லாருமே சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. இங்கே சக்திவேல், குமார் அவங்க வீட்டில் இருக்க எல்லாருமே சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. போன உடனே எல்லாருமே வருத்தப்படுறாங்க. ஐயோ கடவுளே, என் வீட்டுக்காருக்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இருங்க கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், டாக்டர் வந்து செக் பண்ணிகிட்டு இருக்காங்க, சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு கதிர் சொல்கிறாரு. என்னப்பா இது, என்னப்பா நடக்குது, அவனுக்கு ஏற்கனவே கேன்சர் இருக்குன்னு ஒரு வார்த்தை நீ சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு அப்பத்தான் கேட்குறாங்க. இல்லை எனக்கு வந்து சொல்லணும் தான், ஆனால் இவர் தான் சொல்ல வேணான்னு சொல்லிட்டாரு, வீட்டில் யாருக்கிட்டேயும் சொன்னால் தாங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு, அதனால தான் நான் சொல்லலை அப்படின்னு கதிர் சொல்கிறாரு. என்னப்பா இது, அவன் தான் இப்படின்னா நீ கூட இப்படி ஆயிட்டியே, இந்நேரம் சொல்லியிருக்கலாம்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே சேர்ந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. கதிர் என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் கேட்குறாரு. நான் பண்ணது தப்பு தான், என் அண்ணனுக்கு இவ்வளோ பெரிய நோய் வந்திருக்கோன்னு எனக்கு தெரியாது, நான் தெரியாமல் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சக்திவேல் சொல்கிறார். பரவாயில்லங்க விடுங்க, நீங்கள் வேணும்னு பண்ணலைன்னு எல்லாருக்குமே தெரியும், உண்மை தெரிஞ்ச உடனே தானே உங்களுக்கு புரியுது, இப்போ அவருக்கு வந்து கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்காரு சொல்கிறாங்க, பார்க்கலாம் இருங்க, ஆனால் அவருக்கு எதுவுமே ஆகாது, அவர் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கதிரும் சொல்கிறாரு. ராஜி எல்லாருமே சேர்ந்து ஹாஸ்பிட்டல் வாசலில் பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க. அங்கே செக் பண்ணிவிட்டு, இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பிளட் குரூப் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. நான் அரேஞ்ச் பண்ணுறேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் அதுக்கு தேவையான எல்லாமே பண்ணுறாரு. போயிட்டு டேப்லெட் எல்லாமே வாங்கிட்டு வந்து தர சொல்கிறாங்க. அது எல்லாமே போயிட்டு கதிர் வந்து எல்லாமே வாங்கிட்டு வந்து தராரு. அங்கே இருக்க எல்லாருமே ரொம்ப சரியாக